ஒரு அழகான கிராமத்தில் சின்னு என்ற ஒரு நாய்க்குட்டி வாழ்ந்து வந்தது. கருப்பு வெள்ளை நிறத்தில் பெரிய கண்களுடன் எப்போதும் வால் ஆட்டிக்கொண்டே இருக்கும் சந்தோஷ குட்டி அது. சின்னுவின் அம்மா முத்தி தினமும், சின்னு, தனியாக போகாதே, எல்லாரையும் நேசி, நல்ல குட்டியாக இரு என்று அன்பாக சொல்லுவாள். ஆனால் சின்னுவுக்கு உலகத்தை பார்க்கும் ஆர்வம் அதிகம். ஒருநாள் காலை மழை பெய்து நின்றிருந்தது. காற்றில் மண்ணின் வாசனை. தூரத்தில் ஒரு காகம் குரைத்தது. அங்கே என்ன இருக்கோ என்று நினைத்து சின்னு மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. நடந்தது நடந்தது, திடீரென்று கிராமமே காணாமல் போனது. சின்னுவுக்கு பயம் வந்தது. அம்மா அம்மா என்று மெதுவாக குரைத்தது. சுற்றிலும் பெரிய மரங்கள், பூச்சிகளின் சத்தம், தூரத்தில் ஓநாயின் ஊளையல். சின்னுவின் உடம்பு நடுங்கியது. அப்போது ஒரு வயதான நாய் வந்தது. பயப்படாதே குட்டி, நான் கருப்பு என்று அன்பாக சொன்னது. சின்னு நடந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. கருப்பு மெதுவாக சொன்னது, பயணம் பயத்தை கற்றுத்தரும், அதே நேரத்தில் தைரியத்தையும் கற்றுத்தரும். அந்த இரவு கனமழை பெய்தது. குளிரில் சின்னு நடுங்கியது. கருப்பு தன் உடலால் சின்னுவை மூடிக் காத்தது. நல்ல மனமிருந்தா கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி தைரியம் கொடுத்தது. அடுத்த நாள் காலை ஒளி பரவியது. அந்த நேரம் காட்டுக்குள் ஒரு சிறுவன் வந்தான். அவன் பெயர் ஆதி. சின்னுவை பார்த்ததும், ஐயோ, குட்டி வழி தொலைஞ்சிடுச்சா என்று அன்போடு தூக்கினான். கிராமம் முழுக்க தேடினான். அப்போது முத்தி அம்மா ஓடி வந்தாள். சின்னுவை பார்த்ததும் அவளின் கண்களில் கண்ணீர். சின்னு அம்மாவின் காலில் ஓடி விழுந்தது. அந்த நாளில் சின்னு ஒரு விஷயம் கற்றுக்கொண்டது. ஆர்வம் நல்லது, ஆனால் அன்பை விட்டு போகக்கூடாது. அந்த நாளுக்கு பிறகு சின்னு மற்ற குட்டிகளுக்கு வழிகாட்டியது, பயந்தவர்களுக்கு தைரியம் சொன்னது. ஆதி சின்னுவின் நெருங்கிய நண்பனானான். சின்னு இனி ஒரு சாதாரண நாய்க்குட்டி இல்லை, அது ஒரு கதையாக மாறியது.